ஹலோ ஆஸ்பிரண்ட், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கொஷின் பார்க்கலாம். 5 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் இந்த அளவுள்ள ஒரு குழி வந்து இருக்குது. எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளே எடுத்துக்கலாம். 5 மீட்டர் நீளம், 5 மீட்டர் அகலம், 3 மீட்டர் உயரம் என்னது 2 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குழி வந்து வெட்டுறாங்க. அந்த குழி ஃபுல்லாக வந்து மண்ணை வச்சு நிற்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கன மீட்டர் மணலோட விலை எவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னா 500 ரூபாய். 1 மீட்டர் க்யூப் இதோட விலை எவ்வளோ 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா குழியை மூடுறதுக்காக மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல வந்து எவ்வளோ கொள்ளளவு குழியில் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கொள்ளளவு கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம், இன்ட்டு 100 போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொள்ளளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளளவு. வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் ஈக்குவல் டு என்னென்னா 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2. 5 3 என்ன அப்படின்னா 15 வரும். 15 இன்ட்டு 2 30. ஓகேவா, இதுதான் கொள்ளளவு. ஒவ்வொரு கொள்ளளவு 1 மீட்டர் க்யூபுக்கு எவ்வளோ வரும் 500. அப்போனா இங்கே எவ்வளோ மீட்டர் க்யூப் கொள்ளளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் க்யூப் இருக்குது. அப்போ 30 இன்ட்டு என்ன போடணும் அப்படின்னா 500 போடணும். ஈக்குவல் டு என்ன வரும்னா 3 5 15 வரும். 3 0 வரும். 3 ஜீரோஸை போடுறோம். அப்போ எவ்வளோ வந்து செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 மொத்தமாக செலவாகும். ஓகேவா, இந்த குழியை வந்து மணல் கொண்டு மூடுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னா 15,000 செலவாகுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 8 மீட்டர் 6 மீட்டர் 2.5 மீட்டர் அப்படின்னு வந்து டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி ஒரு அறை இருக்குது. அந்த அறைகள் கொண்ட கலனின் கொள்ளளவு இவ்வளோ வந்து டைமென்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. 8 மீட்டர் வந்து நீளம் வச்சுக்கலாம், 6 மீட்டர் அகலம், 2.5 மீட்டர் என்ன வச்சுக்கலாம் உயரம்னு வச்சுக்கலாம். அதோட கொள்ளளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொள்ளளவு வந்து என்னென்னா ஆக்சுவலி வந்து மீட்டர் க்யூப்பில் வந்து சொல்லுவோம் கன அளவு அப்படின்னா. கொள்ளளவு அப்படின்னா என்னென்னா அதுவே லிட்டர் கணக்கில் சொன்னால் அது கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு என்னது உயரம். நீளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோது 8 இன்ட்டு அகலம் என்ன 6, உயரம் என்னென்னா 2.5. ஓகேவா, ஈக்குவல் டு 8யும் 6யும் பெருக்குன்னா 48 இன்ட்டு 2.5. ஓகேவா, 48 இன்ட்டு 2.5. இது நம்ம ஈஸியாக போடணுன்னா 48 இன்ட்டு என்ன பண்ணலாம் 5/2ன்னு கூட வச்சுக்கலாம். 5/2 இப்படி போட்டாச்சா. இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள். 2 1s 2 வரும். ரெண்டாம் வாய்ப்பாட்டில் இருக்குன்னா 24 வரும். 24 இன்ட்டு 5 எவ்வளோ அப்படின்னு வரும்னா 120 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா, 120 அப்படின்னு கொள்ளளவு வரும். ஆன்சர் என்ன வரும்னா 120 இன்ட்டு 1000 அப்படின்னு வரும். ஏன் 1000 அப்படின்னு நம்ம இங்கே போடுறோம், இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இது தெரியாமல் நிறையா பேர் வந்து என்னென்னா ஒரு குரூப் எக்ஸாமில் தப்பு பண்ணாங்க. இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 120 லிட்டர் அப்படின்னு வராது. இங்கே என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 120 மீட்டர் க்யூப் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளோ தான் கன அளவு இருக்கும். இதில் எவ்வளோ லிட்டர் தண்ணி தேக்கி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டர் க்யூபும் ஈக்குவல் டு எவ்வளோ லிட்டர் தேக்கி வைக்கலாம்னா 1000 லிட்டர் தேக்கி வைக்கலாம். ஓகேவா, ஒரு மீட்டர் க்யூப் வந்து என்னென்னா கன அளவு கொண்ட ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1000 லிட்டர் நம்ம தண்ணி தேக்கி வைக்கலாம். அப்படின்னா 120 மீட்டர் க்யூப் கன அளவு இருக்குது அப்படின்னா எவ்வளோ தேக்கி வைக்கலாம்னா 120 இன்ட்டு 1000. ஆன்சர் போட்டால் என்ன வருது 120,000. 1,20,000 லிட்டர் வந்து என்னென்னா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அந்த அந்த பாத்திரத்தில். ஓகேவா, அப்படின்னா 1,20,000 லிட்டர் அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.